நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் விளாக் போகிறோம் இருக்காங்க. நானே ஒரே தூக்க கலக்கமாக இருக்கேன். நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 days வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாம ஃபாஸ்டிங் வந்துட்டோம். இதோட கல்யாணத்துக்கு நம்ம போய் ரிவ்யூ போட போகிறோம். என்ன ப்ரோ போட்டுடலாமா? இதுவா கோழி முடியும். ஹாப்பி ஈஸ்டர். ஹலோ டீச், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் விளாக் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆகிடுச்சு. இப்போது இன்னும் ஒரு ½ an hourல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது இந்த விளாகை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ள இன்டீரியர்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டருக்கு முன்னாடி டே. இப்போ வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவுட்டரில் நிறைய ஒர்க்ஸ் முடிஞ்சிச்சு. இன்டீரியரில் மல்லிகைப்பூ வச்சு செம்மையாக டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பழைய சர்ச்சில் வேலையெல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து புது சர்ச்சில் வேலை நடந்துட்டு இருக்கு. என்னண்ணா ஒர்க்ஸ்லாம் எப்படி போகுது? அண்ணனுங்கெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. கட்டிங் வேலையா? கட்டிங் ஒர்க்கா? ரைட்டு. என்னக்கா நீங்கள் தான் இதெல்லாம் செட் பண்ணீங்களா? செம்மையாக இருக்கே. தெரியுது, நீ மூடு. இதெல்லாம் கூட முடிஞ்சிச்சு. எல்லா விண்டோஸில் கூட இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல? ஆல்டருக்குள்ளே ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கப்பா. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது இன்டீரியரில் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபுல்லாகவே மல்லிகைப்பூவில் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் டெக்கரேஷன் முடிஞ்சிடுச்சு. எப்படி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டீங்களா நீங்கள்? சரியான டைம்ல இருக்கு. 4 மணிக்கு ஆரம்பிச்சதுண்ணா, முடியல 11:30 டைம். செம்ம டைம்ல இருக்காங்க. என்ன அரை மணி நேரம் வேலை இருக்குடா? இன்னொரு அரை மணி நேரம் வேலை இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு. நம்மளுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 4:30க்கு. ஓகே, ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிடலாமா? ஹாப்பி ஈஸ்டர். ஃபைனலி எல்லா டெக்கரேஷன் ஒர்க்ஸும் முடிஞ்சிட்டு இப்போ ஈஸ்டர் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய் ஏய் டாமி எந்திரியே. குடும்பத்தின் சார்பாகவும் இறைமக்கள் அனைவருக்கும்
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனித ஒருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தோறுகிறேன். அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக உட்கொடுக்கப்பட்டு சர்வலோகத்தின் பாவனை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதவரையும் காணிக்கையும் பரிகாரம் செலுத்து அல்லாமல் தம் தன்மையான மரணத்தை இணைப்பொண்டு நாம் தரிசனத்தபடி தமது பரிசுத்த நற்செய்தியில் கட்டளையிட்டாரே. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரப்பட்டது விட்டு செலுத்தப்பட்டது. நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது முழுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை கொண்டு செய்யுங்கள் என்றார். அந்தபடி ஒரு போஜன மணி பாத்திரத்தை எடுத்து அவர்கள் கொடுத்து யோதனை பாடம் பண்ணுங்கள். இது பாவமணி உண்டாகும்படி முழுக்காக மணியருக்காக புதப்படுகிற புது உடன்படி கொடுக்கிறார். இதை பானம் பண்ண பொழுதெல்லாம் நினைவு கொள்கிற என்று திருமணம் பற்றினார். ஆமென். ஹாப்பி ஈஸ்டர்ப்பா. ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர். கும்முடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 days வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட போகிறோம். அதையுமே நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். சோ ஃபஸ்ட்டு டீ குடிக்கலாமா? ஒரு ஈஸ்டர் விஷஸ் மட்டும். நானே ஒரே தூக்க கலக்கமாக இருக்கேன். நான் அதுக்கும் இப்போ நீ இதை வீடியோ எடுத்து போட்டேன்னா சர்ச்சில் நான் தூங்கிட்டேன்னு நினைப்பாங்க எல்லாரும். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அப்பெல்லாம் நினைக்க மாட்டீங்க. யாரும் நினைக்க மாட்டீங்களா அப்படிலாம்? ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ரிசரக்ஷன் டே. ஹாப்பி ஈஸ்டர். எங்க ஜிபின் நாவை காணோம். ஜிபின் காணும்னு கேட்குறாங்க. எங்க ஜிபின் நாவை காணோம். ஜிமன் துபாய் போயிருக்கான். துபாயா? பொச்சுக்குன்னு போயிட்டு வருவான் துபாய்க்குலாம். தம்பி ஹபிபி கம் டு துபாய். நீங்க போல அவன் வெளியே ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கான். ரைட்டு. என்ன இருக்குப்பா உள்ள? என்ன இருக்கு உள்ள? என்ன வச்சிருக்காங்க? பரவாயில்ல. லட்டு இருக்கு. லட்டு வச்சிருக்காங்க. லட்டு இருக்கு, மிக்சர் இருக்கு. எல்லா வாட்டியும் வடை இருக்கும். இந்த வாட்டி வந்து 4 கிலோ லட்டு 4 கிலோ மிச்சம். 4 கிலோ லட்டு. ஆமா, பாக்க கூடாது. வெயிட் தான் பார்க்கணும். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். டாடி இது என்னது? வாங்கிங்க. தானா இல்லம்மா இருக்கட்டும். தேங்க் யூ. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ஐயாங்கார் பேக்கரி. அவ்வளவு வெரி மாப்ளக்கே. சூப்பரா இருக்கு. சமையல் எனக்கு வேணுமா? வேணாமா? கொஞ்சம் சாப்பிடுங்க. சர்ச்சில் கொடுத்தது சாப்பிடுங்க. ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். ஆண்டி vlog எடுத்துட்டு இருக்கான். ஓகேம்மா. தேங்க்யூ. ஹாப்பி ஈஸ்டர் டு எவ்ரிவன். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது மாப்பிள்ளை கூட இருக்கோம். மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ஃபேஷியல்லாம் பலமா இருக்கு போல. இல்ல இல்ல எனக்கு வேணாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வாழ்த்துக்கள். இவரோட கல்யாணத்துக்கும் நம்ம போய் ரிவ்யூ போட போறோம். என்ன ப்ரோ போடலாமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நம்ம இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக டான்ஜியர் அண்ணாவை பார்த்தோம். அதுவே நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம், பாருங்கள். ஓகே டியோச், நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு கறி விருந்தோட ஆரம்பிக்கலாம். சர்ச்சில் எல்லா ஒர்க்ஸும் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ்ஜை நாக் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோ வெரி மாப்பிளைக்கு 40 டேஸாக நம்ம வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடல, ஃபுல்லாகவே வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட போகிறோம். அப்போ என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு எங்கள் அம்மா வேற விறுவிறுப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க? தோசையும் நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பா? எங்க தோசை சரி, நாட்டுக்கோழி குழம்பு காணும். இதுவா? கோழியை மூடி வச்சிருக்கேன். கோழியை மூடி வச்சிருக்கியா? எப்பா 40 டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன். இந்த நீங்கள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தீங்க, நான் தான் சாப்பிடல. கரெக்டா? நோ,
என்ன நோ எனக்கு வந்து ஒரு முருகலான ஒரு தோசை செம்மையா இருக்கே. முருவலா தோசை, அது கூட நாட்டுக்கோழி கிரேவி. செம்ம டேஸ்டாக இருக்கு. செம்மையாக குக் பண்ணியிருக்காங்க. நாட்டுக்கோழி மாதிரியே தெரில, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஃபைனலாக ஒரு முட்டை தோசை. முட்டை தோசையும் நாட்டுக்கோழி குழம்பும் சரியான காம்பினேஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ வந்து மத்தியான சாப்பாடுக்கு நம்ம வந்து சிக்கன் 65 செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி வந்து நம்ம கடையில் வாங்க போகிறோம். நான் வாங்கிக்கலாமா? சரி, சிக்கன் 65 செய். நானா ஏன் மௌனம் இருந்தோமா? சரி, ஓகே, நான் செய்கிறேன், பாருங்க. செஞ்சுட்டா போச்சு. சிக்கனை நல்லா கழுவியாச்சு. இதுலேயும் நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். சிக்கன் 65 மசாலா போட்டுடலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். ரொம்ப காரம் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது வந்து வீட்லேயே அரைச்சது. ஒரு 1 கிலோ சிக்கனு, ஸோ அதனால் 1 ஸ்பூன் போடும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஆஃப். நெக்ஸ்ட்டு லைட்டாக கேர்ட் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீட்டு மிளகாத்தூள். இது பாருங்கள், இதுவுமே பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சிது. லைட்டாக போட்டால் போதும். பிகாஸ் சிக்கன் 65 மசாலாலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இது குழம்பு மிளகாத்தூள். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் இதை போட்டுக்கலாம். இது வந்து பெருஞ்சீரகத்தூள். இதுவுமே பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சிது. லைட்டாக போட்டுக்கலாம் டேஸ்ட். நெக்ஸ்ட்டு லைட்டாக பெப்பர். உங்களுக்கு வேணுன்னா எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 2 எக்கா. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சேர்க்கறதுக்காக கருவேப்பிலை. அவ்வளோதான், இன்னும் பிசைய வேண்டியது. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவராவது மேரினேட் பண்ணலாம். ஸோ அதனால் நல்லா ஊறட்டும். நம்ம வந்து மூடி வச்சுட்டு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துடலாம். வியூஸ், நம்ம இப்போ மத்தியான சாப்பாடு வாங்கிறதுக்கு பல்லாவரம் ஃபேமஸ் யாமொய்தீன் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இங்கே வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி வாங்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் கிட்ட மேரினேட் ஆகிடுச்சு. ஸ்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். இதை பாருங்க. இதை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும். அதே மாதிரி மசாலாவுமே பார்த்திங்கன்னா பிரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேரினேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், ஒரு கருவேப்பிலை போடுறேன். ஓகே, ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லெக்கை போட்டுடலாம். இன்னொரு லெக்குன்னு சொல்லலாம். நம்ம வேவுறதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். லெக் பீஸ் நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம்.
லெக் பீஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ வந்து மீதி இருக்க பீஸ் தான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டுற வேண்டியதான். ஒரு வழியாக சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65யும் ரெடி ஆகிட்டே இருக்குது. பிரியாணியும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம நாக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நெக்ஸ்ட் வந்து வீட்டில் செஞ்ச 65 எல்லாமே ரெடி. இப்போ சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு யாமொய்தீனோட மட்டன் பிரியாணி. யாமொய்தீனாலே ஸ்பெஷல் தான். ஆஸ் யூஷுவல் செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி தான் சூப்பராக இருக்குது. மட்டன் தான். சிக்கன் பீஸ் நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்க மசாலா எவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்குன்ட்டு. பரவாயில்ல, உள்ள வரைக்கும் இறங்கிருக்கு. டேஸ்ட்டுமே செம்ம வாசமாக இருக்குது. வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே, நம்ம ஃபைனல் டச்சாக எல்லாத்தையுமே வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி கொஞ்சம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மட்டன் பீஸை வச்சுட்டு லைட்டாக சிக்கன் பீஸையும் முடிச்சுட்டு நம்ம செஞ்ச 65 அதையும் கொஞ்சம் வச்சுட்டு எக் ஒயிட் இதை வச்சுட்டு ஆனியன் ரைத்தா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிரிஞ்சால் கிரேவி வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வாவ், ஆசம் ஜூஸ் சூப்பராக இருக்கு. இன்னைக்கு டே ரொம்பவே சிறப்பாக போச்சு. காலையிலேருந்து ஃபுல்லாகவே நான்வெஜ் தான். செம்ம கட்டிட்டு இருக்கேன். ஓகே டூட்ஸ், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.